வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது ஆளுநர் RN ரவியின் செயல் சட்டவிரோதமானது, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, தமிழ்நாடு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுள்ளது முதல்வர் ஸ்டாலின், உச்சநீதிமன்ற தீர்ப்பால் தமிழக ஆளுநர் மாற்றம் வருமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இன்று உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. அதாவது தொடர்ந்து தமிழகத்தில் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையான அந்த மோதல் போக்கு தொடர்ந்து வந்தது. குறிப்பாக இந்த மசோதாக்கள் அனைத்துமே ஆளுநருடைய கிடப்பில் போடுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டது. ஒரு முறை மாணவர்களை சந்திப்பும் போது கூட ஆளுநர் அவர்கள் நீண்ட நாட்களாக நான் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அது நிறைவேற்றப் போவதில்லை என்ற அர்த்தம் என்று அவர் மாணவர்களிடம் கூறியிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இவ்வாறாக ஒவ்வொரு முறையும் இந்த மசோதா குறித்து பேசும் பொழுதும் சர்ச்சையானது நீடித்து வந்தது. குறிப்பாக இந்த 10 மசோதாக்கள் பல்கலைக்கழக திருத்த மசோதாக்கள், குறிப்பாக தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம், அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர் திருத்த மசோதா, டாக்டர் MGR பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அம்பேத்கர் பல்கலைக்கழகம் உட்பட 10 மசோதாக்கள் நிலுவையிலேயே இருந்தது நீண்ட நாட்களாக. இது குறித்து மீண்டும் ஒரு முறை தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பியும் கூட அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. இதைத்தான் நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. ஒரு ஆளுநருக்கு 3 விதமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, அவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், அல்லது நிராகரிக்க வேண்டும், அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும். இரண்டாவது முறையாக அனுப்பப்படக்கூடிய அந்த மசோதாவில் மாற்றங்கள் ஏதும் இல்லை என்றால் அதை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை இல்லை, அவரே நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். சட்டவிதி 200 படி அவர் நடந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த 10 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாகவே கருதப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் ஒரு தமிழக அரசுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று இரவே இந்த மசோதாக்கள் சட்டமாக்கப்படும் என்ற ஒரு தகவல்களும் இருந்து கொண்டு இருக்கின்றன. அது பற்றி விவரங்கள் நமக்கு பின்னர் தான் தெரிய வரும். இருந்தாலும் கூட தமிழகத்திற்கு இன்று ஒரு சிறப்பான தீர்ப்பு, தமிழக அரசுக்கு ஒரு சிறப்பான தீர்ப்பு இன்று கிடைத்திருக்கிறது ஆளுநர் விவகாரத்தில். இதற்கு பிறகு ஆளுநர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை, அவர் மாற்றப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை பற்றியும் ஆளுநர் மாற்றம் இருக்குமா என்பது பற்றியும் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் நாகநந்தினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பிஜேபி வழக்கறிஞர் தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் இரா சீனிவாசராவ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். என்னுடைய கேள்வியை நாகநந்தினி மேம் உங்கள்கிட்ட துவங்குறேன். இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு, நமக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுநர் தமிழக அரசு மோதல், இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய முதல் சுற்று கருத்தை சொல்லுங்க மேம். உண்மைக்குமே சார், வரலாற்று சிறப்புமிக்க அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை, அந்த கோட்பாட்டை இன்னைக்கு நாங்க உண்மை ஆக்கியிருக்கிறோம். அது யார் என்ன பேசினாலும் எங்களுடைய அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி ஆட்டுக்கு தாடி எப்படியோ அதே மாதிரி நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு எங்களுடைய சம்பளத்தை வாங்கிட்டு நாங்க கொடுக்கிற வரிப்பணத்துல எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மசோதாக்களையும், அதுவும் குறிப்பா மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய அந்த விஷயத்துல கை வைக்கக்கூடிய ஆளுநர் இனி எதுக்கு, அது வேண்டான்னு நாங்க சொல்லல. இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே அதை ஏற்று இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பு மிக்கதாகவும் ஒரு கொண்டாடக்கூடிய விஷயமா தான் நாங்க இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கோம். எப்பவுமே நல்லாட்சி புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நல்லதொரு நாட்டுல இந்த எங்களுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை இடர்பாடுகள் இந்த ஒன்றிய அரசு கொடுத்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நின்று போராடி இன்னைக்கு ஜெயிச்சு வந்துட்டு இருக்கும் போது அவங்க கொடுக்கிற குடைச்சல் மட்டும் பத்தாது, ஒரு ஆளை இங்க அனுப்பிச்சு, அதான் திரு ஆளுநர் அவர்களை ஆரியன் ரவி அவர்கள் அனுப்பிச்சு அவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுக்கலான்னு பார்த்தாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி நின்று எதிர்த்து போராடி சுயமரியாதையும் அந்த சமத்துவத்தையும் நாங்க கொண்டு வருவோன்றதுக்காக இன்னைக்கு ஒரு உச்சநீதிமன்றம் எங்களுக்கு ஒரு துடுப்பாயத்தை இதை கொடுத்திருக்காங்க. இதை யோசிக்கும் போது மிகவும் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுலயும் எதுக்குமே இது ஒரு முன்னுதாரணமான ஒரு இடமாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முதன்மை மாநிலம்னு சும்மா வெறுமையா சொல்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச இந்த தீர்ப்பு தான் மத்த அண்டைய மாநிலங்களுக்கு, அதுவும் முக்கியமா யார் யார் பாஜக எங்கெங்கெல்லாம் ஆட்சி இல்லையோ அவங்க எல்லாருக்குமே ஆளுநர்கள் மூலமா தான் நிறைய விதமான சுமைகளை சுமத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எதிர்த்து நிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு துடுப்பு சீட்டு மாதிரி இந்த உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சம்பட்டை அடி
அதாவது செம்பட்டியடி யாதெனில் இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க என்னென்னலாம் சொன்னீங்க அதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் கொட்டு கொட்டா வச்சு அப்படி எல்லாம் இல்லையா, ஆளுநர்ன்றவங்களுக்கு இவ்வளவுதான் உரிமை இருக்கு. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு ஒத்துதான் உங்களுடைய செயல்பாடு இருக்கணும். நீங்களா தன்னிச்சையா முடிவெடுக்க எந்த விதமான உங்களுக்கான அதிகாரங்களும் கிடையாது. நீட்டு விளக்காகட்டும், இவரே திடீர்னு போய் நான் சனாதனத்தை வளர்க்கிறேன், மனு தர்மத்தை தூக்கி நிறுத்துறேன்னு பேசின விஷயமாகட்டும், அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி துணை வேந்தர்களை எல்லாம் போட்டு இவர் ஒரு 3 முறை தமிழக மாநிலத்துக்கு தெரியாமையே இவங்க ஒரு மாநாடு நடத்தினதாகட்டும், இது எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நாங்க எத்தனை டைம் சொல்றது உங்களுடைய வேலை இவ்வளவுதான், அதை மீறி நீங்க ஏன்பா செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இதுக்கெல்லாம் ஒரு தடை உத்தரவு கொடுக்கிற மாதிரி, அது எல்லாத்துக்கும் மேல கால வரையறை அப்படிங்கிற ஒரு விஷயம். எவ்வளவுதான் நீங்க போனாலும் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற மாதிரி இனிமேல் கால வரையறை அப்படிங்கிறது இவ்வளவு நாள் இவங்க அதை தாங்க துடுச்சீட்டா வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுநருக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. அவங்களுக்கு as soon as அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கு. இனிமேல் as soon as எல்லாம் இல்லப்பா, ஒன்லி 1 month or 3 months அதுக்குள்ள உன்னோட எல்லா வேலையும் முடிச்சு அனுப்பு, உன்னால முடியலன்னா விட்டுரு, அவங்களே அதை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுதான் இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம துணைவேந்தர் அனுமதிக்கிறதாகட்டும் இல்ல வேந்தர் பொறுப்பை இப்ப ஆளுநர்கிட்ட இருந்து எடுத்து எங்களுடைய மாநில முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கீழே இது கொண்டு வந்தது ஆக சிறந்த ஒரு நல்ல விஷயமாக தான் இன்னைக்கு பாக்குறோம். இது உண்மையாக்குமே சொல்ல போனாங்க, இது அரசியல் சார்ந்தெல்லாம் கிடையாது, கட்சி சார்ந்தெல்லாம் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு மக்களினுடைய உண்மையாக சொல்ல போனா தமிழக மாணவர்கள் அந்த 10 மசோதாவும் பாத்தீங்கன்னா எதுவுமே வேற விஷயத்துக்காக இல்ல, எல்லாமே ஒரு பல்கலைக்கழகம் சார்ந்து மாணவர்களுடைய படிப்பு சார்ந்து. உண்மையா இது பண்ண ஒரு விஷயத்துல கிட்டத்தட்ட 9 லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னும் பட்டமளிப்பெல்லாம் நடக்காம இருந்திருக்கு. அதனால எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. இன்னும் துணைவேந்தர்கள்லாம் எவ்வளவு இடத்துல போடல. பெரியார் பல்கலைக்கழகத்துல இவர் போட்ட துணைவேந்தர்னால ஏகப்பட்ட பிரச்சனை எழுந்திருக்கு. இது எல்லாமே மக்களுக்கு தெரியாம இல்லை, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால அதுல இருந்து ஒரு விடுப்பு கொடுத்து இனிமேல் அதுவும் இல்லாம இவர் பாவங்க, இவர் ஆல்ரெடி IPS IAS ஏதோ இருந்து ரிட்டையர் ஆயிட்டு தானே வந்திருக்காரு நம்ம ஆளுநர் அவர்கள். ஏன்னா அவரை பத்தி சொல்றதுக்கு பெரிய பேக் ஹிஸ்டரி எல்லாம் இல்ல. அதனால அவரு இங்கேயும் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சும் தெரியாமலையும் இங்க இருந்துட்டே இருக்காரு. அதனால நாங்க என்ன சொல்றோம், ஏன்னா நாங்க தான் வரி பணம் எல்லாம் கொடுக்குறோம், எங்களோட பணத்துல இருந்தா காஃபி டீல இருந்து ராஜ்பவன்ல இவ்வளவு போட்டு சூட்டெல்லாம் போட்டு பந்தாவா நடந்துட்டு இருக்காரு. அதனால என்ன சொல்றோம் அவருக்கு அப்படின்னா, உங்களோட வேலை இங்க நீதே நிறைவுற்று, அதனால நீங்க கிளம்பி போலாம், உங்களுடைய RSS கூடாரத்துக்குள்ளேயே நீங்க போய்க்கோங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இத நாங்க மட்டும் சொல்லல, இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே இதை ஏற்று இந்த ஒரு பதிவை கொடுத்திருக்கனால ரொம்ப பேசுற கேக்குதா சந்தோஷத்தோடையும் மனதார இதை ஏற்று வரவேற்கிறோம். மேம் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா நாகநந்தினி மேம்? இல்ல இப்போ ஆளுநருக்கு இந்த மாதிரி நீங்க ஆர்டிகல் 200 படி நடக்கணும்னு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கு அப்படின்னா, ஸோ இது என்னென்ன சட்ட நடைமுறைகள்னு இத்தனை நாள் அவர் தெரியாமலா அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு, இல்ல அவருக்கு யாரும் அறிவுறுத்தலையா, எப்படி அந்த தவறு நடந்தது? அதான் உணர்ந்தும் உணராமைன்னு ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாம தானே சரி இவங்க இத்தனை நாள் நடந்துட்டு இருக்காங்க. அதுதான் அந்த சட்டம் என்ன சொல்றது, மாநில அரசு என்ன சொல்றாங்களோ அதை சரியா இருக்கா இல்லையான்னு நீங்க பாருங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மசோதாவை நீங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அதை திருப்பி அனுப்பலாம். அது 2 முறைக்கு மேல நீங்க திருப்பி அனுப்ப முடியாது. அவங்க மக்களவையில, அதாவது அந்த பேரவையில அவங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்களோ அதை பொறுத்து அதுக்கான ஒப்புதல் கொடுக்கலாம். நீங்க ஒரு கைடாவோ ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ ஒரு பிலாசபரா தான் இருக்குமே முடியுமே தவிர நீங்க ஒன்னும் பெருசா அங்க போய் பவரை எக்ஸிகியூஷன் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் 200 இவங்களுக்கு சொல்லியும் ஒர்க் அவுட் ஆகலன்னா இப்ப ஆர்டிகல் 142 இப்ப அமல்படுத்த இது தேவைதானே, இது சொன்னாதான் இவருக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காகவே இதை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இதை தீர்வுபடுத்தி காமிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா மேம், தொடர்ந்து பேசலாம், அடுத்த சுற்றுல பேசலாம். திரு தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது தொடர்ந்து குட்டுக்கள் ஆளுநருக்கு பல மாநிலங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் தான் ஆளுநரை வைத்து ஆட்சி நடப்பதாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. அதை மெய்ப்பிக்கும் விதமாக இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு குட்டு வைத்தது. அதே போன்று தற்போது RN ரவி அவர்களுக்கு டெல்லியில் கூட அங்கே கவர்னர் தான் அங்கே ஆட்சியில் அதிக பங்குகள் சொல்லும் பொழுது அதற்கு எதிராக சட்டத்தை நிறைவேற்றி நீங்கள் உடனடியாக அதில் ஈடுபட்டீங்க. தொடர்ந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர் வைத்து நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் இன்னைக்கு குட்டு வச்சிருக்கு, உங்களுடைய பார்வை? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு
தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம், மாலை வணக்கம். அதாவது ஆர்டிகல் 200 வந்து அத வந்து அவரு ஆளுநர் அவர்கள் சரியா பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வழக்கு இதோடு முடிந்து விடும் என்று நான் கருதவில்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 200 வந்து gives the power to governors to grant assent or withheld அல்லது reserve the bill for the president's consideration. அதாவது ஜனாதிபதியினுடைய முடிவுக்கு அதை ரிசர்வ் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி இருக்கு. இதுல ஆளுநர் அவர்களுடைய தரப்பு வாதங்கள் எந்த அளவிற்கு வைக்கப்பட்டது என்பத வழக்கு விவரம் நமக்கு தெரியல. ஆர்டிகல் 200 வந்து சேலஞ்ச் பண்ணி அத ஆர்டிகல் 142 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு கொடுத்திருக்கிற அந்த பவரை, ஸ்பெஷல் பவரை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த நான் வந்து உச்ச நீதிமன்றத்தை சொல்ல விரும்பல. அதே நேரத்துல ஒரு விஷயம் நான் வந்து ஒரு பொதுமையான ஒரு விஷயம் சொல்றேன். மாநில அரசு எதை நிறைவேற்றினாலும் எதை வந்து சட்டமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றம் என்கிற பெயரில் மாநில அரசு எந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் ஆளுநர் அவர்கள் அது 1 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்குள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று இதை பொருள் கொள்ள கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கே கூட டாஸ்மாக் வழக்குல இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்க வந்து டாஸ்மாக் அலுவலகத்துல, அதாவது எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அந்த அலுவலகங்கள்ல வந்து ரைடு நடத்தினாங்க, சர்ச் பண்ணாங்க, சீஸ் பண்ணாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாடு அரசு போச்சு. நீங்க டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் போறது வேற, தமிழ்நாடு அரசு போறது வேற. தமிழ்நாடு அரசு போச்சு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு இதை கொண்டாடக்கூடிய என்னுடைய அருமை தங்கை நாகநந்தினி வந்து அதை சொல்லணும்ல. அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து மிக கடுமையாக, நீங்க வந்து ஹைகோர்ட்ல இந்த கேஸ் பெண்டிங் இருக்கு, இன்னைக்கு ஹியரிங் இருக்கு, நீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாரீங்க அப்படின்னு கேட்காங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இங்க கேஸ் வந்து இன்னைக்கு ஹியரிங் இருக்கு, நீங்க இதை சப்ரஸ் பண்ணிட்டு மறைத்து விட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் இந்த வழக்கை தொடுத்திருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அதிகாரிகளுக்கு ஆதரவா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. இல்ல, அதுல கொஞ்சம் கடுமை, கொஞ்சம் பொறுமையா. அதாவது ஊழல் செய்த, அதாவது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற அத டாஸ்மாக் நிறுவனத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு செயல்படுதான்னு உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நிமிஷம் தான், உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு, நீங்க ஹைகோர்ட்லயே டிசைட் பண்ணிக்கிடுங்க, ஹைகோர்ட்லயே சேலஞ்ச் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. சரி, ஓகே சார். இந்த வழக்குக்கு அதை விட முக்கியம், ஒரு நிமிஷம், அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நாங்க பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிக்கிறாரு கவர்மெண்ட், எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க. நீங்க இதெல்லாம் பேசணும் சார். நீங்க ஹைகோர்ட்ல இவங்க பெட்டிஷனை நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம், அது ஒரு தனி விவாதமா நம்ம பேசலாம் சார். இப்ப நீங்க சொன்னது புரியுது. நான் இதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்குங்கிறதுனால சொல்றேன். நீங்க இதுக்கு அதுக்கு என்ன கேளுங்க. இப்படிப்பட்ட தவறான ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றத்துல நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் எந்தவித சோதனைகள் நடத்தக்கூடாது சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து பெரும்பான்மை இருக்கிற காரணத்தால் நிறைவேற்றிட்டாங்க. இல்ல சார், இல்ல உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்புல வந்து தெளிவா சொல்லியிருக்கு, ஆளுநர் வந்து நிராகரிக்கலாம் அல்லது ஒப்புதல் அவங்க கிடப்பில் தான் போடக்கூடாது, 1 மாசத்துக்குள்ள அது என்ன தீர்வுன்றது சொல்லணும் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க போட்டு தான் நிறைவேற்றணும்னு சொல்லல. அதை விட இன்னொரு விஷயம் முக்கியம் கேளுங்க. அது பிரசிடென்ட் கன்சிடரேஷனுக்கு அதை வந்து அனுப்பலாம், அதுக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கலாம்னு சொல்றாங்க. அதனால ஆர்டிகல் 200 வந்து ஆளுநர் அவர்கள் இதோட விடுவாங்க நான் நினைக்கிறேன். இது வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு வந்து சேலஞ்ச் அங்க போய் டிஸ்கஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன், என்னோட தனிப்பட்ட கருத்து. இதையும் ஆளுநருடைய நடவடிக்கை செயல்பாடுகளை எல்லாம் என்னுடைய அருமை தந்தை கூட சொன்னாங்க. ஏதோ RN ரவி ஆரிய ரவி என்ன சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆரியம் திராவிடம் எல்லாம் போய் நாளாச்சு தங்கச்சி, ஆரியம்ல திராவிடம் எங்க இருக்கு, திராவிடம்னா என்னன்னு தெரியுமா என்ன அருமை தந்தை. திராவிடம்ங்கிறது ஒரு சொல்லாடல், அது நேர்த்து போன ஒண்ணு. திராவிடம் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காதீங்க. திராவிடம் கிடையாது, தமிழ்நாடுதான் இருக்கு. அதனால இனியும் திமுக இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம். திமுக மிகப்பெரிய சிக்கல்களை, வழக்குகளை, ஊழல் வழக்குகளை எதிர்கொள்ள காத்திருக்கிறது. ஆளுநருக்கு இது பின்னடைவா இல்லையா சார்?
இது ஆளுநர் அவர்களுக்கு பின்னடைவா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க சார். நிச்சயமா கிடையாது. ஏன்னு கேட்டா ஆளுநர் அவர்கள் அவர்கள் சொந்த பொறுப்புல உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு அதாவது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சார், நம்ம அடுத்த சுற்றுல என்ன விரிவா பேசுவோம் சார். சீனிவாச ராவ் சார், நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார். இதுல விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் எங்கள் தலைவர் இன்னைக்கு வந்து சிறந்த ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, கண்டன அறிக்கை. ஆளுநர் உடனடியாக பதவி விலகணும். இந்த பதவி ஏன்னா அவர் ஆளுநர் வந்து ஆர்என் ரவி இல்ல, அவர் RSS ரவியா செயல்பட்டு இருக்காரு. ஆர்என் ரவி, நீங்க RSS அவங்க ஆர்என் சொன்னாங்க, நீங்க RSS சொல்றீங்க. ஓகே. அதோட மட்டுமல்ல, இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் ஒன்றை அம்பேத்கர் சொன்னதை சுட்டி காட்டியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகின்ற நபர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அது நீர்த்து போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, அம்பேத்கர் சொன்னதை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அரசியலமைப்பு சட்டம் என்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக கூட்டாட்சி தத்துவத்தை ஒருங்கே கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை தவிர்த்து ஆளாத மாநிலங்களில் முதல்வர் போல் தன்னை ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வர் போல் தன்னை ஆக்கி கொண்டு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா அரசு. இதை சுட்டி காட்டி தான் உச்சபட்சமாக, அதாவது 142 வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்துறது உச்சநீதிமன்றம் 100 ஏதாவது ஒரு வழக்கில் தான் பயன்படுத்துவாங்க. எப்ப இந்த வழக்கில் பயன்படுத்திருக்காங்கன்னா ஆளுநர் எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்காரு. அந்த வழக்கு இதோட முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது வேற, அது அப்பீல் போறது அவங்க உரிமை, அது நாம வந்து சொல்ல முடியாது. டிவிஷன் பெஞ்ச் சொல்லியிருக்காங்க, ஃபுல் பெஞ்சுக்கு போகலாம், அல்ல வந்து அது அதுக்கு அடுத்தடுத்து போகலாம், அரசியல் சாசன அமர்வுக்கு போகலாம், அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் இதை சுட்டி காட்டியிருக்காங்கல்ல, 142 என்போர்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்கல்ல, 142 வந்து ஒரு பெரிய பின்னடைவு அவருக்கு. இது ஒரு பின்னடைவு தானே. இது நீதிபதிகளே வந்து 142 பயன்படுத்துற அளவுக்கு வந்திருக்குன்னா அப்போ ஆளுநர் என்ன மாதிரியான வேலை செய்திருக்கிறாரு அப்படின்றதுதான் கருத்து. நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை, இருங்க. அதாவது இந்த 142 ஏன் பயன்படுத்தினாங்கிறது தான் கேள்வி. சரி சரி சரி. அப்போ ஆளுநருடைய மோசமான நடவடிக்கை, அது மக்கள் விரோத நடவடிக்கை, பொதுவா தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற நடவடிக்கை, இதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். புதிய ஆளுநர் இந்த மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசாங்கம் உடனடியாக நியமிக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியின் பிரதான கோரிக்கை. சரி, ஓகே சார், சொல்லுங்க. குறுக்கிட விரும்புங்க, சுருக்கமா சொல்லுங்க. இன்னும் வெங்கடேஷ் அவர்கள்ட்ட முதல் கருத்து. அதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோள் இருந்து அருமை சகோதரர் வழக்கறிஞர் சீனிவாசராவ் மூலமா இந்த ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்காக தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போடுகிறார்களோ அந்த வழக்கை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தமிழ்நாட்டு அரசின் தலையில ஓங்கி குட்டு வைக்கிறது. இதையே நீங்க பல்வேறு விஷயங்களை நீங்க அரசு மேல பாரதிய அரசு மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுத்த சுற்றுல மையம் என்ன, அதான் அந்த ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அடுத்த சுற்றுல நீங்க அதுக்கான பதில நடக்கிற விவாதத்தினுடைய மையம் என்ன? கண்டிப்பா கண்டிப்பா அதான் நானும் சொல்லியிருந்தேன். ஆளுநர் எவ்வளவு அசிங்கப்பட்டு நிற்கிறார். சரி, ஓகே சார், ஓகே. திரு வெங்கடேஷ் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். அதாவது ஆளுநருக்கு வந்து கால நிர்ணயம் அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் இது நாள் வரையும் சுப்ரீம் கோர்ட்டில் எங்கேயுமே சொல்லப்படலை. ஃபஸ்ட்டு ஒரு வந்து மசோதா அனுப்புறீங்க, அது ஆளுநர் வந்து ஏற்றுக்கிறாரு அப்படின்னு ஏற்றுக்கணும்னு வச்சுக்கலாம், அது திருப்பி அனுப்புகிறார். அதில் சில இதெல்லாம் பண்ணால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளே ஆகணும் கட்டாயம். அவர் ஏற்றுக்கொள்ள முடியல, ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். இதுக்கு எந்த கால நிர்ணயம் கிடையாது, கான்ஸ்டியூஷன் படி இப்போ வரையும் கிடையாது. இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பில் 90 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஆளுநர் வந்து இந்த மாதிரி நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா கால நிர்ணயம் கிடையாது. இது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இப்போ நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ தன்னுடைய 142 சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 90 நாட்களுக்குள்ள நீங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் நம்புற அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிறீங்களா, ரிஜெக்ட் பண்ணுறீங்களா, ஜனாதிபதி அனுப்புறீங்களா, ஜனாதிபதிக்கும் சேர்த்து சொல்கிறேன், மாண்புமிகு ஜனாதிபதிக்கும் சேர்த்து 90 நாளுக்குள்ளே நீங்கள் சொல்லணும்னு இந்த கால நிர்ணயம் இப்போ தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அதாவது தீர்ப்பாக வந்திருக்கு.
இது அப்பீல் போறாங்களா அப்படின்றது மத்திய அரசு தான் முடிவு பண்ணும். அது நாளைக்கு கதை. அது இப்போ அப்பீல் போறதாங்களா, இதுவே நிரந்தரம் கிடையாது, அப்பீல் கூட போகலாம். இது என்ன பண்ண போறாங்கன்றது அடுத்த கதை. இன்று இரவே வந்து சட்டமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன மசோதா இன்று இரவே அதெல்லாம் நிறைய முரண்பாடு இருக்குங்க. சென்னாரெட்டி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இங்க மிகப்பெரிய ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கப்ப ஜெயலலிதா அம்மையார் எல்லாத்துக்கும் நாங்க தான் வேந்தர் அப்படின்றாங்க. எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் பல்கலைக்கழக வேந்தரா கவர்னர் தான் இருக்கணும்னு அன்றைக்கு சொன்னவர் யாருன்னா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அன்னைக்கு அவங்களோட முரண்பாடு பாருங்க. அன்னைக்கு வேந்தரா கவர்னர் தான் இருக்கணும்னாங்க, இப்ப நாங்க தான் கவர்னரா இருக்கணும்ன்றாங்க. இது முரண்பாடின் உச்சம். அன்றைக்கு ஆமா, அன்னைக்கு துணைவேந்தரா இருக்கணும்னு சொல்றப்ப ஜெயலலிதா அம்மையார் நாங்க தான் துணைவேந்தர்ன்றப்ப இதே மாதிரி கேஸ் போது சென்னாரெட்டிக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு சண்டை பனிப்போர் போட்டு இருக்கப்ப சென்னாரெட்டி அவர்கள் தான் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரா இருக்கணும் கான்ஸ்டிடியூஷன் படி. இவங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் துணைவேந்தர் நியமிக்கிறது, அந்த நியமிக்கிற அந்த அதிகாரத்தை சொல்றாங்க. சான்சலர், வைஸ் சான்சலர். ஓகே, அந்த அதிகாரத்தை வந்து வேந்தர் கிட்ட தான் இருக்கணும், கவர்னர் கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி அன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தவர் டாக்டர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் மு கருணாநிதி அவர்கள். இதையும் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அப்ப இங்க வந்து கவர்னர் கூட்டு போட்டுட்டாரு, கவர்னர் கூட்டு, எந்த கவர்னர், இந்த கவர்னர் இல்ல, எந்த கவர்னரும் கான்ஸ்டிடியூஷனை மாறி நடத்தவே முடியாதுங்க. எல்லா கவர்னருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் அவங்க செயல்பட முடியும், யாராலையும் செயல்பட முடியாது. அதுதான் அந்த கால நிர்ணயம் சொன்ன அவங்களுக்கு. ஒன்ஸ் நீங்க தீர்மானம் பண்ண அனுப்புறீங்க, அவங்களுக்கு வேணாம். ஒரு முன்னுரையில ஒன்று சுட்டி காட்டினேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஆளுநர் பேசுறாரு ஒரு வாட்டி, நான் வந்து நீண்ட நாட்களாக கிடப்பில் வச்சிருந்தேன்னா அதை வந்து நான் நிறைவேற்ற முடியாதுன்னு அர்த்தம்னு நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முதல்ல மாணவர்கள் மத்தியில் இதை சொல்ல வேண்டிய அவசியம் ஆளுநருக்கு இல்லை. ஆளுநர் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அப்போ நான் வந்து நிறைவேற்ற நீண்ட நாள் கிடப்பில் போட்டால் அது வந்து நான் வந்து நிறைவேற்ற முடியாதுன்னு அர்த்தம் அப்படி நீங்களா புரிஞ்சுக்கணும். எப்படி தமிழ்நாட்டு கவர்னரை வச்சு பேசலங்க. இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கான தீர்ப்புங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தீர்ப்புங்க. ஆளுநர் ஏன் அப்படி சொன்னாருன்ற தனிப்பட்ட கேள்விக்கான பதில அவர் தான் சொல்லணும். இங்க இருந்து நான் சொல்ல முடியாது. ஏன் அவர் அப்படி பேசினாருன்ற பதில் என்கிட்ட கிடையாது. நான் வந்து ஒரு ஆளுநர் எப்படி செயல்பட்டு இருக்கணுமோ அதுதான் அது மாண்புமிகு மேதகு ஆளுநர் ரவி அவர்கள் செயல்பட்டு இருக்காருன்றது தான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து கொட்டு வச்சுன்னு திமுக சகோதரி சொல்றாங்க. டாஸ்மார்க்ல இன்னைக்கு வைக்காத கொட்டா பட்டியலிட்டு நாங்க வந்து லிஸ்ட் போட்டுட்டோம். லிஸ்ட் போட்டு எங்ககிட்ட மறைச்சு நீங்க எதுக்கு உச்சநீதிமன்றம் போறீங்க, அப்ப நீங்க வந்து ஊழல் செஞ்சதுக்கான சப்போர்ட்டை போட்டு நீங்க நகர்றீங்களா அப்படின்றது நறுக்குன்னு கொட்டிருக்காங்க. அது இங்கதான் நீங்க போட்டுறீங்க, உயர்நீதிமன்றத்தில் போட்டுறீங்க. நேற்று சட்டசபையில் என்ன கேட்கறாங்க, வேறு மாநிலத்தை நீங்க மாத்துறீங்களான்னு கேட்கறப்ப டபால் பெல்ட் அடிக்கிறாரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. நாங்க வேறு மாநிலத்தெல்லாம் மாத்த சொல்லி நாங்க சொல்லவே இல்லை. பத்தி எரியுது சட்டசபை, வெளிநடப்பு செய்யறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர் வெளிநடப்பு செய்யறார். நீங்க எதுக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்றீங்க? இங்க இருக்கக்கூடிய நீதிமதிகளையும் இங்க இருக்கக்கூடிய நீதி சிறத்தன்மையும் நீங்க வந்து அவமதிக்கிறீங்க அப்படின்றப்ப நாங்க அந்த மாதிரி பண்ணவே இல்லை. நாங்க எல்லா வழக்கையும் ஒன்னா சேர்த்து டாஸ்மார்க் வழக்கு உச்சநீதிமன்றம். ஏன் உச்சநீதிமன்றம் எடுத்துட்டு போறீங்க? உங்களுக்கு தான் மடியில கனம் இல்லை, எதுக்கு வழியில பயம்? இதுதானே எல்லாருமே கேட்கறாங்க. இங்க ரைடு போயிட்டு இருக்காங்க. ரைட்ல என்ன அமலாக்கத்துறை 1000 கோடின்றது வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஆவணங்களோ அவங்க ரெடி பண்ணி பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ண போறாங்க. அதுக்குள்ளேயும் யாரும் வரக்கூடாது, அதுக்குள்ளேயும் யாரும் இங்க ரைட் பண்ணக்கூடாது. உடனே உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு நிலுவையில் வைக்கணும்ன்ற ஏன் இந்த அவசரம்? யாரை காப்பாற்றுற தமிழக அவசரம் நான் கேட்கல. சென்னை உயர் நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்காரு. அதுக்கான சட்ட போராட்டத்தை அவங்க நடத்த போறாங்க. அதுல என்ன தீர்ப்பு? அதேதான் இதுவும் இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு இது தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு கிடையாதுங்க. இன்னைக்கு வந்திருக்குங்க தீர்ப்பு. அடுத்த நீங்க அப்பீல் போக வரையிலும் இந்த தீர்ப்பு செல்லுபடி ஆகும், இல்லன்னு சொல்ல வரல. ஆனால் துணைவேந்தர் விஷயத்துல எப்படி திமுக இரட்டை வேடம் போடுறதுக்கு நான் இங்க சொல்லக்கூடிய இருந்தாலும் பொதுவான ஒரு கேள்வி. ஆளுநர் நீங்க வந்து பொதுவா பேசினா கூட இப்ப இந்த 10 மசோதாக்கள் இவ்வளவு நாள் நிலுவையில் வைக்கிறதுக்கு என்ன ரீசன்? நீட் மசோதாவே அதே மாதிரி தான் ரொம்ப நாள் நிலுவை வச்சாங்க. அப்ப திருப்பி எல்லா ஆளுநரும் நிலுவையில எல்லா சட்டங்களையும் வச்சிருக்காங்க. உதாரணம் சொல்றேன், பேரழிவார் விடுதலை 7 பேர் தூக்கு எவ்வளவு நாள் நிலுவையில் இருந்துச்சு? எவ்வளவு நாள் இருந்துச்சு? எத்தனை ஆட்சி மாறிச்சிங்க? இந்தியாவில் எத்தனை ஆட்சி மாறிச்சு? தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்சி மாறிச்சு? நிலுவையில் தான் இருந்துச்சு. எத்தனை நம்ம விஜயசாகர் ராவ்ல இருந்து பன்வாரியார் ரோஹித்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய ரவில இருந்து அதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே நிலுவையில் அது வச்சிருந்தாங்களா? சுப்ரீம் கோர்ட்ல திருப்பி போறப்பதான் அவங்க சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. 142 அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்க பேரழிவார்னு விடுதலை பண்றோம். 7 பேரை நாங்க விடுதலை பண்றோம். மாணவர்களுடைய ஒரு விஷயத்தை பொறுத்து துணைவேந்தர்கள் இல்ல அப்படின்னா எப்படி சிறப்பா நடக்க முடியும்? நான் சொல்றது தயவு செய்து புரிஞ்சுங்க. இது மட்டும்தான்ற இதுல இருந்து தயவு செய்து வெளியில வாங்க. எல்லா ஆளுநர்களும் அவர்களால் முடிவெடுக்க முடியாத கண்டிஷன்ல நிலுவையில தான் வச்சிருக்காங்க. அப்பதான் சுப்ரீம் கோர்ட் உள்ள வருது. இவ்வளோ காலக்கெடும் இல்ல. அவங்க அது உள்ள வரப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து முடிவெடுக்க முடியல. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களா இருந்தா அந்த ஃபீசிபிலிட்டி இருக்கு. ஆனா அது ஆளாத மாநிலங்கள் தான் இந்த பிரச்சனை. கேரளால முகமது அரிகான் இருக்கப்ப இதே பிரச்சனை வச்சு கேரளா கவர்னர் மாறிட்டாரு. இப்ப எதனா பிரச்சனை இருக்கா?
ஒருவர் தனிப்பட்ட ஒரு ஆளுநருக்கும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷன் மத்திய அரசு பிரச்சனை வருதுன்னு சொன்னா மாத்தலாமா? டென்யூர் முடிஞ்சும் அவரை ஏன் நீங்க வந்து மறுபடியும் அது நீங்க ஏங்க டென்யூரை முடிஞ்சு அடுத்த ஆளை போடுறதுலாம் மத்திய அரசினுடைய கையில இருக்குங்க. அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அது பதில் சொல்ல முடியாது. பிரச்சனைகள் இருக்குன்னு கொல்கத்தால மேற்கு வங்கத்துல நம்ம ஜெகதீப் தங்கர் அவர்கள் ஆளுநரா இருக்கப்ப மம்தா அவர்களுக்கும் சரியாவே செட் ஆகல. அப்ப இப்ப ஆளுநரா புதுசா ஒருத்தர் போயிருக்காரு. இப்ப எந்த பிரச்சனையும் அங்க இல்லையே. சில இதுல சில மாற்றங்கள் ஒரு ஆளுநர் தனக்கான கொடுத்த அதிகாரத்தை அதிகமா பயன்படுது. இப்ப ஒட்டுமொத்த தேர்தல் இந்தியாவில் நடக்கிறப்ப தேர்தல் கமிஷனுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணது யாரு? டிஎன் சேஷன் தாங்க ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி தேர்தல் கமிஷனுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு நமக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் தேர்தல்லாம் ஏதோ போவோம், ஓட்டு போடுவோம், வருவோம். தேர்தல் கமிஷனுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு. 6 மணி மேல தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, போஸ்டர் ஒட்டக்கூடாது, இந்த இதெல்லாம் இருக்கணும், இவ்வளவு பணம் கொடுத்தா நாங்க பிடிப்போம், பறக்கும் படையின் இது பல விஷயங்களை தன்னுடைய அதிகாரத்தை டிஎன் சேஷன் பயன்படுத்தினார். அதே மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய எல்லைக்கு உட்பட்ட அதிகாரத்தை தான் ரவி அவர்கள் பயன்படுத்தினார். அதிகாரத்தை தாண்டி பயன்படுத்த முடியாது. அவருடைய அதிகாரம் அவருக்கு தெரிந்தும் தெரியாதது போல பண்ணார். நான் திரும்பி பதிவு செய்ய விரும்புறேன். கால நிர்ணயம்ன்றது முன்னாடி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற அமைச்சனா அந்த தீர்மானம் நான் வந்து வேணான்னு சொன்னா மறுபடியும் சட்டசபைக்கு வந்து இவங்க கேட்ட அந்த விஷயங்களில் அவர் கேட்ட விளக்கங்கள்லாம் கொடுத்து சட்டசபையிலிருந்து திருப்பி கவர்னர் மாளிகைக்கு போச்சுன்னா அதை அவர் நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஆனால் அது இந்த காலக்கெடுக்குள்ள நிறைவேற்றணும்ன்றது கிடையாது. அவர் நிறைவேற்ற முடியலன்னா அது யாருக்கு அனுப்பணும்? ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. as soon as possible முன்னாடி கான்ஸ்டிடியூஷன்ல இருந்ததை மாற்றி 90 நாட்களுக்குள் நீங்கள் முடிவெடுக்க வேணும்னு இருக்காங்க. இனிமேல் அதை பண்ணுவாங்க கண்டிப்பா. ஒரு நாகநந்தினி மேம், அது ஆக்சுவலா கால நிர்ணயம் அப்படின்றது இதுவரைக்கும் இல்லை. இன்னைக்கு தான் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் as soon as possible தான் இருந்தது அப்படின்றது தான் இவங்க வாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கும் இன்று நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்திருக்கிறது என்ற கருத்தையும் அனைத்து விருந்தினர்களும் பகிர்ந்தாங்க. அதுக்கும் சேர்த்து நீங்கள் பதில் சொல்லிடுங்க மேம். சரி, ஒரு விஷயம் என்னன்னா கால நிர்ணயம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்ல, அதெல்லாம் ஓகே. இவங்க பேசுறது என்னமோ பார்த்தா அவரு எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டே இருந்த மாதிரியும் திடீர்னு நாங்க வந்து அப்படியே ஒரு குறை சொன்ன மாதிரியுமே இவங்க பேசுறாங்க. எனக்கு அது புரியல சார். ஃபர்ஸ்ட் அதாவது நவம்பர் 13 2023 இந்த மசோதாக்கள் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி அனுப்பும் போது அவரு உடனே 20 நாங்க நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ண போறோம்னு தெரிஞ்சு 18 அவர் திருப்பி அனுப்பிச்சார். இது 2023 இருந்து தொடங்கின கதை. இப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி கால வரையறை இல்ல அதனால வச்சுக்கலாம். அதுக்காக எத்தனை நாள் சார்? 1 நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் 2 வருஷமா இவங்க வச்சுட்டே இருப்பாங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதனாலதான் அந்த 20 அதாவது நவம்பர் 20 2023 உடனடியா இந்த அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அங்க ரவி சார் அவர் என்ன சொல்லுவாரு? நான் எல்லாத்தையுமே மாநில அரசு திருப்பி அனுப்பிச்சிட்டேங்க, அதனால எங்ககிட்ட எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உடனடியா எதையும் பின்வரத முன்னே யோசிச்சு செயல்படுத்தக்கூடியவர் தான் எங்களுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவசரமா சட்டசபையை கூட்டி அன்னைக்கு நைட்டே 18 எல்லா விதமான மசோதாங்களையும் திருப்பி எந்த விதமான புல் ஸ்டாப் கமாவும் மாத்தாம அப்படியே அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா எந்த மிஸ்டேக்கும் ரவி அவர்கள் சொல்ல கிடையாது. எங்க கிட்ட கொடுத்திருக்கிறத நீட்டா சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிடுவாரு பாத்தீங்களா, அதாவது திராவிடியன் மாடல் ஆட்சி, அதாவது திராவிடம் அப்படிங்கிறது காலாவதி ஆயிடுச்சுன்னு. நான் இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன் சார். 1935 இந்த ஆளுநர்ங்கிற பதவியே காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லி அது அன்னைக்கு கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் என்னைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்னு ஒரு விஷயம் வந்துச்சோ, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சோ, அப்பவே ஆளுநருடைய பதவியே வந்து காலாவதி ஆயிடுச்சு சார். அவங்கள வந்து சும்மா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப இவங்க ஒத்துப்பாங்களா? உங்களுக்குமே ஏதாவது பிரச்சனைனா ஆளுநர்கிட்ட தானே மனு கொடுக்க போறீங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் யார் மேலேயாவது குற்றச்சாட்டு இல்ல வந்து நீங்க ஆளுநர்கிட்ட தானே வந்து நீங்க ஆளுநர் பதவி சும்மா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும் மேம்? திமுகக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஆளுநர்கிட்ட மனு கொடுக்க போறீங்க, ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இப்ப தேவையில்லாத பாக்குறதே இல்லங்கிறதா எங்க பிரச்சனையா இருக்கு. இவரு வெங்கடேசன் சார் பேசும்போது எதிர்கட்சி தலைவர் அப்படியே பயங்கரமா வெளிநடப்பு பண்ணாரு. என்ன சார் அவர் சும்மா எதுக்கு எடுத்தாலும் வெளிநடப்பு பண்றாரு. அப்புறம் போன வாரம் தான் போய் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்கள் எல்லாம் தான் பாத்துட்டு வந்தாரு. அதையெல்லாம் நாங்க பேச முடியுமா? இங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் எதுக்கு போனாரு, என்ன பண்ணாருன்னு சொல்லி அவர் எதுக்கு வெளிநடப்பு பண்ணுமோ அதெல்லாம் பண்றது இல்ல. எங்களோட சேர்ந்து எதுக்கு போராடணுமோ அதுக்கு போராடுறது இல்ல. அதுதான் எங்களுடைய பிரச்சனையாவே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு எங்களுடைய முதல்வர் சொன்னாரு, பரவாயில்ல போராட்டம் போது கூட கருப்பு சட்டையோட போராட்டத்துக்கு இருக்கிறீங்க, காதிக்கு போகாம இருக்க வரைக்கும் நல்லதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொட்டு வச்சுதான் அனுப்பிச்சாரு. நாங்க எதுக்கும் சளைத்தவர்கள் கிடையாது. இன்னொன்னு என்னமோ இன்னைக்கு வந்து நீதிபதி அவர்கள் எல்லாம் வந்து சாதாரணமா இதை அப்படி ஒதுக்கி போட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க, இந்த தீர்ப்பு கொடுத்த மாதிரி. அப்படியெல்லாம் இல்ல சார். அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க, கவர்னர் மஸ்ட் நாட் கிரியேட் ரோட் பிளாக் பண்ணிடக்கூடாது.
must respect will of the people. Peopleோட will என்னன்னா அவங்களோட விஷயம் என்னன்னு அதை மதிக்கணும். break the will of the people for the political end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் சார்ந்து நீங்க போடக்கூடிய அந்த முடிச்சுகளை எடுத்துருங்க. இது வந்து திமுகக்காக அவங்க மென்ஷன் பண்ணல, தமிழ்நாடு அரசு மென்ஷன் பண்ணல, மக்களுக்காக நீங்க போடக்கூடிய அந்த முட்டுக்கட்டையை நீங்க நிவர்த்தி பண்ணுங்க. ஏன் குழந்தைகளுக்கு படிப்புக்காக அது ஒரு துணைவேந்தரை நியமனம் பண்றதுல இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எத்தனை இடத்துல துணைவேந்தர் இன்னுமே நியமனம் ஆகாம இருக்கு. அதுலயும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டு இங்க இருக்க பல்கலைக்கழகம் யாருனால உருவாக்கப்பட்டது? ஒன்றிய அரசுனால உருவாக்கப்பட்டதா? இங்க தமிழ்நாடு அரசு மக்களினுடைய வரி பணத்தை வச்சு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களை போட வேண்டியதானே? திரு ஆர் என் ரவி அவர்கள் என்ன பண்ணாங்க? பீகார்ல இருந்தெல்லாம் துணை பேராசிரியர்களை கொண்டு வந்து போடுறதுக்கு இவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இதையெல்லாம் நாங்க தட்டி கேட்க கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க. உண்மைக்குமே இவங்களோட விஷயம் என்ன தெரியுமா சார்? இந்த வேந்தர் அப்படிங்கிறவங்களோட வேலை என்ன தெரியுமா? இவங்களுக்கு இணைவேந்தர்னு ஒருத்தர் இருக்காங்க, அது தெரியுமா இல்லையான்னு தெரியல. அதை கேட்க போனா அதுக்குள்ள நாங்க டாஸ்மார்க் பிரச்சனை கொண்டு வர்றது, இடி பிரச்சனை. சார் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நாங்க எதுக்கு சட்ட ரீதியா சந்திக்கிறோம்னு சொல்றோம்னா, உங்களுடைய மாநில தலைவர் என்ன கோட்பாடு 1000 கோடின்னு சொன்னாருன்னா அதை அப்படியே அச்சல வார்த்த மாதிரி அடுத்த நாள் இடி வந்து சொல்லுது 1000 கோடின்னு. அதை எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? அப்ப நீங்க கூட்டா வேலை செய்றீங்க, அதை நாங்க வேண்டாம், எங்களுக்கு உங்களுடைய கூட்டு முயற்சி தேவையில்லை, நாங்க எதா இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்துல பாத்துக்கிறோம்னு சொல்றோம். இதுக்கு ஒரு தைரியம் வேணும் சார், இதுக்கு ஒரு தெம்பு திராணி வேணும். அது உங்ககிட்ட இருக்காங்கிறதா இது பிரச்சனை. இல்ல ஹைகோர்ட் இன்னைக்கு ஹியரிங் வருது, நீங்க இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஹைகோர்ட்டும் வச்சிருக்கு இல்லையா? அதற்கான தேவை என்ன இருக்கு அப்படின்றது இல்ல சார், இது சட்டப்பேரவை இருந்துச்சு. அதன் மூலமா மைய பொருளுக்கு வாங்க, நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் இல்ல சார். இல்ல இடி வந்து இல்ல ஆளுநருக்கு நீதிமன்றம் குட்டு வச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது தமிழக அரசுக்கு நீதிமன்றம் அவர் சொன்னாரு. அதுக்கான பதில் அவங்க வாங்கிடுறாங்க. நீதிமன்றம் தமிழக அரசு குட்டு வாங்கிருக்குன்னு பட்டியல சார் எல்லாரும் பேசுறாங்க. இணையத்துல பேசுறாங்க. நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் எவ்வளவு குட்டு வாங்குறதுக்கு என்னால பட்டியலிட முடியும். கேஸ் வைஸ் பட்டியலிடுவேன். பாத்துட்டாங்கல்ல, அது மட்டும் எப்படி சரின்னு ஏத்துக்க முடியும்? அப்ப இவங்க மட்டும் இது பண்றது ஒரு கூட்டு முயற்சி பண்றது இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இவங்க எந்த வகையில இதெல்லாம் செய்யறாங்க. இது வந்து இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு வந்த தீர்ப்பு எதை ஒட்டி இருக்கு. இன்னைக்கு தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இவங்க பண்றது மிகப்பெரிய ஒரு அபத்தம், இப்படி பண்ணக்கூடாது. ஆளுநர் அவர்கள் அவருடைய பவர்ங்கிறதே இங்க கிடையாது, அவரோட ரோல் தான் பிளே பண்ண முடியுமே தவிர ஒரு பவரா இதை பிளே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்து, அதுவும் இங்க இருக்க மாணவ மாணவிகளுக்காக போட்ட வழக்குல இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கோம் சார். உண்மைக்கு சொல்ல போனா அதுக்கான முடிவு கிடைச்சிருக்கு. இந்த முடிவை வச்சுதான் இப்போ வெங்கடேஷன் சார் பேசும்போது கூட சொன்னாரு, இது இந்தியாவுக்கே கிடைச்சது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இது கிடைச்சிருக்கு. இதை முன்னெடுப்பா வச்சு கேரளா நாளைக்கு முறையிடலாம். சரி, ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். அதான் முன்னெடுப்பா தான் வைக்க முடியுமே தவிர இது நம்மளுக்கு கிடைச்ச வெற்றிங்கிறத இவங்க ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? அந்த ஆர்எஸ்எஸ் கோட்பாடு மறுக்குதா உங்களுக்கு? ஓகே திரு செல்வம் சார், அதாவது ஆளுநர் வந்து ஒரு அரசோடு இணக்கமாகத்தான் செல்ல வேண்டும் அப்படின்றதையும் வந்து வலியுறுத்திருக்காங்க. அவர் வந்து தொடர்ந்து இடத்துக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய தீர்ப்பா இருக்கு, இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பா இருக்கு. அதாவது இந்த அருமை சகோதரி போற போக்குல சொன்னாங்க, காவிய கருப்பு உடையில வந்துட்டீங்க, காவி உடையில வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே காவிய 1999 டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுல திமுகவினுடைய தலைவராக இருக்கும் போது காவி உடையை கலைஞர் அவர்களே வந்து ஒரு காலத்துல காவியை தரிச்சவர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா 1999 அடல்கிதாரி தந்தைக்கு தெரியுமோ தெரியாது 1999 அடல்கிதாரி அவர்கள் தலைமை அமைச்சராக பிரதமராக இருக்கும் போது இதே திமுக அதை யோசிச்சு பேசுங்க. அவர் வாஜ்பாய் அவர்கள் கரெக்டான நீதிப்படி நடந்துகிட்டாங்க. அதே மாதிரி 370 சட்டத்தை அவர் ஒத்துக்கல. நாங்க மடைமாத்தி கொண்டு போவீங்க. நீங்க சொல்ல போய் தான் சொல்றேன். நீங்களே காவி உடைய தரிச்சவங்க டிஆர் பாலு இருந்து டிஆர் பால் இருந்து 7 பேரு பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையில அமைச்சரா இருந்தவங்க. அதனால காவி செய்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால நீங்க அதை விட்டுருக்கீங்க. நாளைக்கு நான் சகோதரி நாகநந்தினி மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு, திமுகவுக்கு இல்ல தமிழ்நாடு அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்க,
இன்னைக்கு நீங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம், நாங்கள் போராடுவோம் வெல்லுவோம் சொன்ன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் நாளை தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அது டாஸ்மாக் என்கிற குடியார நிறுவனத்திற்காக ஆதரவாக உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தது தவறு. ஆகவே நாங்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறையினுடைய கருத்தை, சட்டத்துறையை நாங்கள் கண்டிக்கிறோம். அல்லது சட்டத்துறையில் இருக்கிற அலுவலர்களை மீது நடவடிக்கை எடுப்போம். நீங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? என்ன அவமானம்ங்கிறத நீங்க ஆளுநர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு சொல்றீங்களா? இது தமிழ்நாட்டு அரசுக்கு, திமுக அரசுக்கு, முதலமைச்சருக்கு அவமானமா இல்லையா? இதையா நீங்க பேச மறுக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா சார், இப்ப நம்ம மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம பேசிக்கலாம் சார். இப்ப ஆளுநர் நம்மளுடைய உரிமைகள் நம்ம சட்டமன்றத்தை நிறைவேற்றதை அதுக்கான ஒப்புதல்களை பெறணும் இல்லையா? நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு விஷயம் பேசவே முடிவு ஒரே ஒரு நிமிஷம் சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை அணிகள் தான் வருமான வரித்துறை, சரி, அமலாக்கத்துறை, சரி, சிபிஐ, சரி, ஓகே சார், புரியுது, உங்க பாயிண்ட் புரியுது. வழக்கு ரெண்டு பேரும் பேச புரியாது, நீங்க சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிருச்சு எனக்கு. அப்படி பதிலே அவர்கிட்ட வாங்கிடலாம். அது எப்படிப்பட்ட வழக்காக இருக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ இல்ல அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தயவு செய்து சகோதரியை பேச அனுமதிச்ச பிறகு நான் அது பதில் சொல்லிட்டு ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த 2 நாட்கள்ல மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஊழல் வழக்கில் மிகப்பெரிய திருப்பங்களும் ஆச்சரியம் அதிர்ச்சி, யாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆச்சரியமும் திமுகவிற்கு அதிர்ச்சியும் ஏற்படும் என்று எனக்கு எங்களை பாதை ஆட்களுக்கு கிடைக்கிற தகவல் சொல்லுது. இன்னும் கூட நான் ஒன்னே ஒன்று கேளுங்க, விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகள் நீங்க ஊழலை நியாயப்படுத்தாதீங்க. தவறுகள் சொன்னா ஆளுநர் செஞ்சாலும் தவறுதான், அரசாங்கம் செஞ்சாலும் தவறுதான் சொல்லி நண்பர் சீனிவாசராவ் பேசியிருந்தா உங்களுடைய கிளை அணிகள் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ எல்லாமே கிளை அணிகள் தான். இந்த கிளை அணிகள் போடுகின்ற பொய் வழக்குகளை சட்டப்படி எதிர்கொள்வோம். அதை எதிர்கொண்ட விளைவுதான் இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் கொண்டு வாங்கியிருக்காரு. உச்ச நீதிமன்றம் நீங்க சொன்னதை சொல்லுங்க. நீங்க ஊழல் விவகாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் போய்க்கலாம். ஊழல் நீங்க பண்ணலையா? பாரதிய ஜனதா அரசே பண்ணலையா? சரி, ஓகே சார். இல்ல இப்போ தீர்ப்பு தொடர்பா நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். இந்த தீர்ப்பு ஆளுநர் அவர்கள் செய்தது அது தவறா அப்படின்றத கேள்வி சார். ஒரு நிமிடம். நான் ஒரு நிமிஷம் அண்ணாமலை வீடுகள்ல, அண்ணாமலை பினாமியா இருக்கின்ற சிவகுமார் வீடுகள்ல, செல்வகுமார் வீடுகள்ல ரைடு போனத, அந்த ரைடுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சரி, அண்ணாமலை வருமான வரித்துறை ரைடு போனதுதான் நாங்க சொல்றோம். வருமான வரித்துறை ரைடு போனதா அதுக்கான பதில் அவர் மட்டும் சொல்லுங்க. இணையத்துல பேசுறதுனால சொல்லுங்க சார். டிசம்பர் மாசம் வருமான வரித்துறை ரைடு போனதா கேள்வி இல்ல, அதுக்கான பதில் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய மைத்ரர் சிவகுமார் வீட்டுல ரைடு போனதா இல்லையா? கண்டிப்பா அந்த கேள்வி அதுக்கு என்ன பதில்? அதுதான் ஊழல் என்ன திமுக காரங்க மட்டும் தான் பண்றாங்க? அதுதான் சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பண்ணலையா? சொல்லுங்க. அதுதான் பதில். என்ன பதில்? நீங்க கேட்ட கேள்வி அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கான வருமான வரித்துறை வெளியிடல. சொல்லுங்க சார். ஏங்க வெளியிடல? அதுக்கு கேட்கலாம் சார், ஒரு நிமிஷம் கேட்கலாம். தாராபுரத்துல போயிட்டு வருமான வரித்துறை கோயம்புத்தூர் தாராபுரத்துல ரைடு பண்ணாங்களா இல்லையா? இணையத்துல பேசுறாரு, ஒரு நிமிஷம் அலோவ் பண்ணுங்க, அவர் பேசி முடிச்சிட்டோம். சொல்லுங்க. உங்க மாநில தலைவர் வீட்டுல ரைடு போனது, அதுக்கு என்ன பதில்? சார் ரைட். கடலூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பல்லவத்தை அடிச்சதாக கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காரு. சரி சார், இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில குற்றச்சாட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. மாத்தி ஒரு கட்சியில் நடந்த விஷயத்தையும் பேசினா அதுக்கு எண்டே இருக்காது சார். நான் வரேன். யாரு என்ன பிரச்சனை
பண்ணிட்டு இருந்தாரு, வாஷிங் மிஷின் மாதிரி உள்ள போட்டு உங்க சரி ஓகே நாகநந்தினி மேம் நான் வரேன், நான் இங்க அரங்குல மாநில தலைவரா இருக்கிற சொல்லுங்க சார். கிடைக்குது. அண்ணாமலை அவர்களுடைய வீட்டுல ரைடு போனது டிசம்பர் மாசம், போன டிசம்பர் மாசம் ரைடு விட்டாங்க. நாங்க இல்ல, வருமான வரித்துறை இதற்கு பிறகு ஆளுநர் அவர்கள் மாற்றப்படுவாரா உங்களுடைய பார்வை என்ன சார்? என்ன அந்த ரைடுக்கு என்ன பதில் சொல்றாரு அண்ணன் செல்வம் அண்ணன்? சரி அதுக்கான பதில கேட்கலாம். இப்ப ஆளுநருடைய மாற்றப்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. வருமான வரித்துறை தானே போனது, அமலாக்கத்துறை தானே போனது. சரி. அந்த ரைடுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அது நாம் கேட்கலாம் சார். அது அவருக்கான பதில் அவர்கிட்ட வாங்கலாம் அடுத்த சுற்றுல பேசும்போது. சார் சொல்லுங்க சார். நான் சொல்றேன், அவர் தான் சொல்றேன். ஏன் வெளியிடல? சரி ஒரே அதுக்கான பதில் அவர்கிட்ட கேட்கலாம் சார். கொஞ்சம் அமைதியா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் இருக்கு, அமைதியா இருக்கு. அதுக்கான பதில சேர்த்தவரே சொல்லுவார். வாக்கு வந்து ரெண்டு பக்கமா பெல்ட் அடிக்குது பாருங்க. ஒரே வாய் தான், ரெண்டு நாக்கு. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை எல்லாம் பாரதிய ஜனதா கூடிய துணை அணிகள், அந்த அணிகள் ஏவி விட்டு தான் பண்றாங்கன்ற ஒரு நாக்கு சொல்லுது. இன்னொரு நாக்கு என்ன சொல்லுது? அண்ணாமலையோட மைத்திரர் வீட்டுக்கு ஏன் ரைடு போனாங்க? ரைடு போனதை நான் விவாதிக்கிறேன். அந்த ரைடு அதிகாரம் எல்லாரும் பேச புரியாது. நான் வரேன், நான் உங்ககிட்ட வரேன். அமலாக்கத்துறை ஆகட்டும், என்னோட பதிவை கேட்டு நீங்க சொல்லுங்க. என்னோட பதிவை கேட்டு சொல்லுங்க. மறுபடியும் வரேன். அமலாக்கத்துறை ஆகட்டும், இடி ஆகட்டும், இன்கம் டாக்ஸ் ஆகட்டும், மற்றதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு. தரவுகள் கிடைத்தால் யாரா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க, யாரா இருந்தாலும் பார்ப்பாங்க. உங்க ஊழல் செஞ்சிட்டாரு, அவரை மாத்த போறாங்கன்னு சகோதரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து முலாயம் சிங் யாதவ் பையனா இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் பாராளுமன்றத்தில் கேள்வி வைக்கிறார். 13 கோடி உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சியில நீங்க ஏன் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியலன்றதுக்கு உடனடியே பாராளுமன்றத்தில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர் பதில் சொல்றாரு. இது வந்து மக்களால் வாரிசுகளால் கொண்டு வரப்பட்ட கட்சிகள் கிடையாது. யாரா இருந்தாலும் 3 வருடம், அதுக்கப்புறம் 3 வருடம், 6 வருடம். வாரிசு பத்தி பேசக்கூடாது. அந்த பதில் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் அமித்ஷா வந்து என்ன சொன்னாரு? எங்க கட்சியில யார் தலைவரை தேர்ந்தெடுக்கணும், எங்க பிரச்சனை உங்களுக்கு வலிக்குது? பாரதிய ஜனதா கட்சி பல கோடி எங்க மாநில தலைவரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? எங்க மாநில தலைவரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க சார், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் சொல்றேன், மாநில தலைவரை பார்த்து திமுக பயப்படுகிறது. எங்களுடைய ஆளுநர் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சார். நீங்க சொல்றீங்க அதுக்கான பதில் சொல்றீங்க. மேல ஊழல் இருக்கு, அதனால நீங்க எப்படி அவங்க சொல்லலாம்? உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது? உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்களா? அதுக்கான பதில சொல்றீங்க. சொல்றதுக்கு யாருங்க அது? எங்களுடைய கட்சி உள்கட்சி விவாதத்துல யார தலைவரா தேர்ந்தெடுக்கணும் எங்களுடைய தேசிய தலைவர் முடிவு பண்ணணும். அது கேட்க இவங்க யாரு? சரி ஓகே. ஊழலா இருக்குன்னு சொல்லி தட்டி விடுறீங்க. திமுக கட்சி 13 எம்எல்ஏ மேல கத்தி தொங்குது. திமுக கட்சியினுடைய 13 எம்எல்ஏ மேல கத்தி தொங்குது. எந்த நேரம் வேணா ஊழல் அரசு பண்ணப்படுவாங்க, தெரிஞ்சுக்கங்க. எங்க அண்ணாமலை தலைமையில கத்தி தொங்கல, உங்க அமைச்சர்கள் மேலும் கத்தி தொங்க கொண்டிருக்கிறது. சிங்கார திடலில் கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு. எப்ப வேணா கட்சி போவோம். புரிஞ்சு ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதை இல்லாத கட்சி திமுக. சரி ரைட் ரைட் ரைட். நீங்க ஊழலை பத்தி எங்களுக்கு பேசுங்க. சரி சார் பதில சொல்றீங்க. அடுத்த டாபிக் வாங்க சார். ஊழலை பத்தி எங்களுக்கு பார சொல்றீங்க. மட்டும் இந்த அருகதை இருக்கா? 13 பேருங்க. அதான் நீங்க கண்டிப்பா நீங்க தான் சொல்லணும். தொங்கிட்டு இருக்கு. எப்ப ஊழலை சொல்லிட்டீங்க சார். அடுத்த டாபிக் போலாம் சார். பதில சொல்லிட்டீங்க. சரி இப்போ நீங்க எம்எல்ஏ பதவி. சரி ஓகே சார், நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அடுத்து வாங்க. ஈஸியா கடந்து போறீங்க. சொல்லிட்டு ஒரு மாநில கடந்து போறீங்க. நீங்க இவ்வளவு 10 நிமிஷம் பதில் சொல்லிட்டு ஈஸியா அப்படி கடந்து போறீங்க. அவங்க அப்படி தாங்க சொல்றாங்க. சொல்லிட்டீங்க, பதில் சொல்லிட்டீங்க. கட்சியில வந்து ஊழல் செஞ்சா இவங்க சரி ஓகே ஓகே வாங்க சார். சரி ஆளுநர் இந்த ஆளுநர் இது மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறு. ஆளுநர் மாற்றுவாங்களா மாற்றப்பட மாட்டாங்களா? இது கான்ஸ்டிடியூஷன் வந்து மேல்முறையீடு போகலாம், மத்திய அரசு முடிவு எடுக்குங்க. சரி சரி. இங்க ராசியில வந்து தனிப்பட்ட ஒரு நபரை நமக்கு அதுல கருத்து சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய இது நான் முன்னாடி சொன்ன பதிவு திருப்பி நினைவூட்ட விரும்புறேன். அந்த கால நிர்ணயம் இப்ப சொல்லியிருக்காங்க. இனிமேல் வர காலகட்டத்தில் ஆளுநர் அதை எடுத்து பயன்படுத்துவார் நான் நம்புறேன். அவ்வளவுதான். சரி 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 சார். சீனிவாச ராவ் சார், நீங்க நிறைவு கருத்தை நீங்க சேர்த்தே பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து ஆளுநர் ரவி அவர்களுக்கு இது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குமா, இது ஒரு குட்டாக அமையுமா? உங்களுடைய கருத்து, நிறைவு கருத்து. உச்சநீதிமன்றம் தனித்துவமான
தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது ஏதோ அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இதை மேலோட்டமான கருத்தா நாம பார்க்க முடியாது. அவங்களுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்க. 142 வந்து முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆகையால் இதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெற்று மாநிலத்தில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை நன்கு தெரிந்த ஒரு நபரை நியமித்து ஒரு கூட்டாட்சி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான உறவு முறையை கொண்டு வருவதற்கான ஒரு ஆளுநரை நியமித்தால் அது வந்து சரியா போகும். இது வந்து சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கும் நாங்க வந்து இப்படிதான் செய்வோம், நாங்க வந்து சிஎம் என்ன ஆக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி பண்றது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரு மாநில தலைவர் என்ன ஆக்ட் பண்ணுவாரோ என்ன நடைமுறைப்படுத்துவாரோ அதே மாதிரி செயல்படுத்த வருவதற்கும் ஆளுநர் என்பது இங்கு வேலை இல்லை. சரி. ஏன்னா இது தமிழ்நாட்டினுடைய பண்பட்ட மண். இந்த மண்ணில் வந்து யாரும் வந்து உடனடியா வந்து நீங்க நினைச்சிற மாதிரிலாம் பண்ணிட முடியாது. ஓகே ஓகே ஓகே. இதற்கு மாற்றா பல்வேறு போராட்டங்கள் கடந்த கால வரலாறும் சரி நடக்கின்ற இன்னைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறைகளுக்கு மட்டிலும் பார்த்தீங்களா இது வந்து நீடிச்சுக்கிட்டு போகக்கூடாது. இந்த மாநில அரசு சுதந்திரமாக செயல்படுவதற்கு மத்திய அரசு வழிவிடணும். இந்த ஆளுநரை உடனே திரும்ப பெறணும். நன்றி நன்றி நன்றி. திரு தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சேர்த்தே பதிவு பண்ணுங்க சார். அதாவது தமிழக அரசு எல்லா நிலையிலும் தோற்று போயிருக்கிறது. ஒண்ணு, அதாவது அவங்க எல்லாரும் அனுமதிச்சீங்க, நானும் பிடிக்கிறதா நான் அமைதியா இருக்கேன். அது மாதிரி என் நண்பர் சீனிவாசராவும் தங்கையும் அமைதியா இருக்கணும். அதாவது தமிழக அரசு எல்லா நிலையிலும் தோற்று போயிருக்கிறது. மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசு ஊழல் நிறைந்த அரசுன்னு மக்கள் நினைக்காங்க. இன்னொன்னு, கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது மாநில அரசு, திமுக அரசு கொடுத்தது, காங்கிரஸ் அரசு எடுத்தது. கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு கொடுத்தது திமுக, எடுத்தது காங்கிரஸ். இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா மும்மொழி கொள்கை திட்டத்தை வந்து அன்னைக்கு மொழிவாரி இன்னும் சொல்ல போனீங்கன்னா தந்தை பெரியார் அவரை கூட இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது இந்த காலி பைகளை கைது செய்து ஜெயில போட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சொல்லி இந்தியை ஆதரித்தவர் தந்தை பெரியார். அதையெல்லாம் இவங்க மறந்துட்டு இப்ப மும்மொழி கொள்கையும் இவங்களுக்கு இடையில் அந்து போச்சு, நீட்டு கொண்டு வந்தது யாரு? திமுக அமைச்சர் காந்தி செல்வன் தான் கையெழுத்து போட்டவர். அதனால இவங்களுடைய முகமூடி எல்லாம் கிழிந்து தொங்குகிற காரணத்தால், இவருடைய உண்மை முகம் தெரிந்து விட்ட காரணத்தால் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தலைப்பு ஆளுநர் அவர்களுக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு இடையிலே நடந்திருக்கிற இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு இதோட நிக்காது. வேற அப்பீல் இருக்கு, நிறைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வரைக்கும் போகும் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே நேரத்துல நீங்க இந்த ஒன்றை பயன்படுத்திக்கிட்டு சனாதானம், ஆரியம், திராவிடம், இந்தி, தமிழ் இதெல்லாம் ரீல்ல அந்து போய் நாளாச்சு சார். இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப ஒரே செய்தான் இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழல் இல்லாத ஒரு யோக்கியமான அரசு, குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர்கள், குற்றச்சாட்டு இல்லாத முதலமைச்சர்கள், குற்றச்சாட்டு இல்லாத அரசியல்வாதிகள் வேணும்னு நினைக்காம அதை தரக்கூடிய தகுதி படைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். நன்றி சார். வெங்கடேஷ் சார், நீங்க நிறைவு கருத்து சொல்றீங்க. நான் லாஸ்டா அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். அதாவது நம்ம தூத்துக்குடி சார் சொன்னதை தான் நம்ம மறுபடியும் வழிமொழிகிறோம். இது இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. சரி. இந்த தீர்ப்பு திமுக சாதகமாக இருக்கணும்னு அவங்க கொண்டாடலாம், என்ன வேணா பண்ணலாம். அது அவங்க தனிப்பட்ட முறை, அது நம்ம தலையிட விரும்பல. ஆனால் இது நிரந்தர தீர்ப்பாக இருக்குமா, இதுக்கு மேல்முறையீடு போகுமா, இன்னும் வேறு பெஞ்சஸ்லாம் போகுமா, இது இதை மாதிரி உச்சநீதிமன்றம் 142 பயன்படுத்தி பண்ணுறத மத்திய அரசு எந்தளவு அமைக்கபுல்லாக எடுத்துக்கிறாங்களா இல்லை மேல்முறையீடு போகிறாங்களான்றத மத்திய அரசு ஆராய்ஞ்சா, சட்ட நிபுணர்கள் ஆராய்ஞ்சா அவங்க முடிவெடுப்பாங்க. சரி. ஆனால் ஒரு விஷயம் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பா வந்த உடனே இவர்கள் எல்லாம் அப்பழுக்கவற்ற மாதிரியும், இவர்கள்லாம் ஊழல்வாதியா இல்லாத மாதிரியும், இவர்கள்லாம் இதுவரையும் தமிழ்நாட்டில் தேனாலையும் பாராலையும் ஓட வைத்த மாதிரி ஒரு கட்டமைப்பை தயவு செய்து டிசைன் பண்ணாதீங்க. நீங்கள் ஊழல்வாதிகள் என்றது நான் சொல்லல, நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்குகள் சொல்லுது. அந்த வழக்குகள் என்றைக்கு நிறைவடையதோ அப்ப நீங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பதவியை இழப்பீர்கள். இப்ப பொன்முடி அவர்கள் பதவியை இழந்தாரு, ஒரு நாள் இருக்க முடிஞ்ச அவர்கள்
சொல்லிட்டாருல, உடனே மேல்முறையில போய் ஸ்டே வாங்கிட்டு மறுபடியும் இப்ப படையை தொடர்றாரு. செந்தில் பாலாஜி எப்ப நீங்க வந்து ஜாமீனை ரத்து பண்ண போறேன்னு செந்தில் பாலாஜி இதே நீதிமன்றம் தான் கேக்குது. செந்தில் பாலாஜி ஏன் உங்களுக்கு ஜாமீன் தரணும், 10 நாள்ல முடிவை சொல்லுங்க, இதே நீதிமன்றம் கேக்குது. இன்னும் அவர் வந்து நீதிபதி அவர் வந்து நாகநந்தினி மேம் உங்களுடைய நிறைவு கருத்து. சார் கேட்கல, மியூட் ஆன் பண்ணிக்கோங்க. எஸ் கேக்குது சார். இவங்க எங்க அமைச்சர்களை பத்தி பேசணுன்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களை தான் நாங்க வச்சிருக்கோம். இவங்கள மாதிரி வாஷிங் மிஷின்ல போட்டோன்னே இடி ஐடில உடனே ரெடி ஆனவங்கள அவங்க கட்சிக்குள்ள வாங்கன்னு சேர்க்கிற கூட்டம் எங்களோடது இல்ல. ஒண்ணு. இன்னொன்னு, தோற்று போன ஆட்சின்னு எங்களோடதெல்லாம் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கோம். 2024 இவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காம தமிழ்நாட்டுல மொத்தத்தையும் 40 வாங்கி காமிச்சோம். கச்சத்தீவை நாங்க கொடுத்தோம் நீங்க அதுக்கான எல்லா விளக்கமும் சட்டப்பேரவையில எல்லாமே சொல்லியிருக்கோம். அதுக்கு மேல பிரச்சாரத்தை கூட்டி இவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் போது அப்படியே பில்டப் பண்ணி பேசுறது இவங்கதான். அதை இவங்கதான் புரிஞ்சுக்கணும், இவங்கதான் அதுக்கான முடிவு எடுக்கணும். இன்னைக்கு சட்டப்பேரவையில அதுக்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கையை பத்தி எல்லாம் சார் ஏன் சார் உங்களோடது ஃபெயிலியர் மாடல். நாங்க எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சு வந்துட்டு அறிவெல்லாம் வளர்றது இல்ல. அதனால எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆங்கில மொழி எங்களுக்கு இருக்கு. அதுக்கு ஒரு அண்ணா காலத்துல இருந்து நாங்க தொட்டு அதுலதான் இருக்கோம். இனியும் எங்களுடைய மாணவ மாணவிகள் தமிழக மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. நான் நிறைவா ஒரே விஷயம் சொல்றேன். 2021 பார்த்திமா பிபி அவர்கள் பத்தி ஆளுநரா இருந்த போது என்ன கதை நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எம்எல்ஏவாக கூடி தேர்வில்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்க எம்எல்ஏக்கு ஒப்புதல் கொடுக்கும் போது அதை உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு. அதற்காக அன்னைக்கு சாயந்தரமே பதவி விலக்குனாங்க பார்த்திமா பிபி அவர்கள். அவங்களுக்கு நல்ல விடமான ஒரு மானம், ரோஷம், சூடு, சொரணை எல்லாமே இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா நாங்க எங்களை நீங்க எத்தனையோ விஷயத்த சாடும் போது நாங்களும் இதை சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கும் அதே மாதிரிதான் நடந்திருக்கு. திரும்ப உங்களுக்கு கொடுக்கறது நாங்க இப்பவும் சொல்றோம், செம்பட்டை அடிதான் கொடுத்திருக்கோம். கஷ்டப்பட்டு போராடணும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கும் எங்களுடைய குழந்தைங்களை நீட்டுன்னு போட்டு எங்களை வதக்குறீங்க. தொகுதி கல்விக்கான நிதியை நீங்க கொடுக்கறது இல்ல. இத்தனையும் இருந்து ஆளுநரை வச்சும் நீங்க வந்து ஒரு கேம் பிளே பண்றீங்க. அதையெல்லாம் நிறுத்திக்கோங்க. அதற்கான ஒரு முடிவு தான், முன்னெடுப்பு தான் இன்னைக்கு வந்து அல்லல் பற்று ஆற்றாது கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை, அந்த படையாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் படையெடுக்குது. நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.